தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவானவன் 7 வழிகளில் நமக்கு இக்கட்டுகளை கொண்டு வருவான் என்று நம்ம தியானிக்க போகிறோம். அதிலே முதல் பகுதியை நாம் தியானிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் செய்தியோடு இணைந்திருங்கள். நாம் கடைசியிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 7 விதங்கள்ல நமக்கு என்ன வருது? தாக்குதல்கள் வருகின்றன. I am not going to conclude this message today, but I am going to continue next week onwards, because we have limited time, because we have a missionary offering, we have missionary introduction and everything, so many things we have, but I am going to continue next week, okay? But there are 7 things. Let us open our mouth and say, first of all, how he can attack us. Physical attack. Amen. Physical attack. Next, he can attack us by politically. Amen. Third, the attack comes through financial crisis. Fourth, it's a material attack. இது எல்லாத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அடுத்ததாக 5வது என்னது? ஸ்பிரிச்சுவல் அட்டாக், தென் எமோஷனல், தென் ரிலேஷனல். ஆமென். 7 விதங்களில் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு தாக்குவதற்கு வரும் பொழுது தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அரணான கோட்டையாக இருக்கிறார். When the devil comes in different ways, but only one way we have, that is Jesus, you can attack the same devil. He will flee from 7 ways. Amen. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவாங்க. ஒரு ஆளுடைய சொல்லுவோமா? முதலாவதாக நாம் சரீர பிரகாரமாக அவன் நம்ம எப்படி தாக்க முடியும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Physically he can attack us. There are times he brings diseases, he brings sicknesses, and he brings death in the life of a people. Amen. சில மக்களுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி சரீர பிரகாரமாக நம்மை தாக்குகிறான், நமக்கு அவன் ஆபத்தை கொண்டு வருகிறான், அல்லது ஆபத்து காலத்தை கொண்டு வருகிறான், அல்லது என்ன கொண்டு வருகிறான்? இக்கட்டுகளை கொண்டு வருகிறான் என்று சொன்னால், அவன் பலவீனங்களை கொண்டு வருகிறான், தீராத வியாதிகளை கொண்டு வருகிறான். அதோடு மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வருகிறான். ஆமென். சில வேளைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில வியாதிகளுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலை. டாக்டர்ஸ்ட்டை போய் செக் பண்ண போனீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் நார்மல். எப்படி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க? எவ்ரிதிங் இஸ் நார்மல், we have done whatever we can, the rest is in the Lord whom you worship. எங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்துட்டோம், மீதி உங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலை. நீங்க வேண்டிக் கொள்கிற தெய்வத்தை கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் நார்மலாக இருக்கும், எல்லாமே நார்மல், பார்த்தீங்களா? ஆனால் வலி இருந்துகிட்டே இருக்கும், ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கும். ஒரு சகோதரன் புதிதாக இந்தியாவிலிருந்து வந்தார்கள், ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரன். அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் போன பொழுது அவருக்கு சாயங்காலம் 6 மணி ஆனால் என்ன வரும்? ஜுரம் வந்துடும். எவ்ரி டே பை 6 PM he will have fever. Even this was happening by the 2 days before the day of the daylight saving ends. அதாவது daylight saving end ஆகும்போது எப்படி? நேற்றுக்கு 6 மணின்னு வச்சுக்காங்க, நாளைக்கு என்ன இருக்கும்? 1 hour டிஃப்ரென்ஸில் இருக்கும்ல, அந்த புது 6 மணிக்கே அவருக்கு ஜுரம் வந்துடும். எப்படி புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ என்ன பிரச்சனைனா, அவருக்கு யூரினல் ப்ராப்ளம். அவர் இந்தியாவில் நிறைய டாக்டர்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டார். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ செய்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இது நடந்த சம்பவம். அந்த சகோதரனுக்காக ஜெபித்த பொழுது அவ்வளோ நாங்கள் போய் சேரில் உட்காந்து, அவருக்கு தரையில் உட்காந்து சமணம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு பரிகாரமும் செய்யாண்டா, ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், நீங்கள் போய் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லுங்க அப்படி சொன்னோம். அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் முதல் அவருக்கு அந்த ஜுரம் வரது நின்றுடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆளுயா சொல்லுவாமா, இது எப்படி வருது? பிசாசு கொண்டு வருகிறதான பலவீனம். இது உண்மையாக நடந்தது, பைபிளில் நிறைய இருக்குது, அதை சொல்லலாம். அதே போல் வியாதிகளை கொண்டு வருவான். அநேக வியாதிகள் உண்டு.
நிறைய வியாதிகளுக்கு இன்னும் மருத்துவம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி? there are many sicknesses the doctors have not yet found the medicine or treatment. அப்போலாம் நீங்கள் என்ன செய்வாங்க? நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, ஒரே வாரத்தில் சரியாயிரும் அப்படி சொல்லுவார். நான் சொல்லுவேன், நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரே வாரத்தில் அவன் அப்படின்னு சொல்கிறத விட அவர் தப்பாக சொல்லுவார். அவர் சொல்லுவார் 7 நாளில் சரியாயிரும் அப்படி சொல்லுவார். எப்படி? 7 நாளில் சரியாயிரும். நான் சொல்லி நீங்கள் வாங்க ஜோம் பண்ணுவோம், ஒரே நாளில் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி டாக்டர்ஸ்கள் யாரையும் குறை சொல்லலை, தயவுசெய்து ஆன்லைனில் பார்க்குறவங்க தப்பாக நினைக்காதீங்க. they are what they are doing, what they are doing, they are practicing, right? அப்படி தானே சொல்லுவாங்க. நான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி தானே சொல்லுவாங்க. எங்கேயாவது நான் இங்கே டாக்டராக இருக்கேன்னு சொல்லுவாங்களா? ஐ எம் ப்ராக்டிஸிங் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயர் அப்படி தான் சொல்லுவார், ஐ எம் ப்ராக்டிஸிங் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த 2 வேலைக்கும் என்ன உண்டு? ப்ராக்டிஸ் பண்ணுறது கடைசி வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்களும் நானும் ஸ்பெசிமனாக இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. they are practicing only, but I say you believe him. He is a stronghold in the time of your trouble. கரங்கத்தட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேலை இங்கே அந்த எம்டி படித்த டாக்டர்ஸ் யாரும் இல்லை, வேறு டாக்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். அதனால் இல்லாட்டா மற்ற எம்டி டாக்டர்ஸ்லாம் என் பொழப்பில் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, மண் அள்ளி போட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் சொல்லலை. நம்ம கடைசி வரை நம்ம ப்ராக்டிஸே பண்ணுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இன்றைக்கி பாருங்கள், நான் சொல்ல வரேன், பிசாசு பல விதங்களில் வியாதி கொண்டு, சிலவங்கள டெத்தை கொண்டு வருவான், மரணத்தை கொண்டு வந்துடுவான். மரணத்திற்கு ஏதுவான வியாதி, அந்த மரணத்திலேருந்து எப்படி வெளியே தெரியாது. ஆனால் பைபிளில் இந்த 3 வசனமும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். முதலாவது எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, when you read 2 Kings chapter 20 verses 2 through 8, we see when he turned his face towards the wall and he prayed, God saw his tears and he answered his prayers and he healed him. Hallelujah. கர்த்தர் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? விசுவாசிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறதுனால சுகம் உண்டு. ஹல்லேலூயா. சிலருக்கு அவர்கள் மரிக்க முடிய ஒரு சித்தம் ஆண்டவராக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மத்தியில் அருமையான இந்த சகோதரன் கண்ணன் அவர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க அம்மாவுக்காக நம்ம எல்லாரும் ஜெபித்தோம். எத்தனை பேர் ஜெபித்தீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. இன்றைக்கி அவருக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. பட் அவங்க அம்மா என்னோட ஃபோனில் பேசியிருக்காங்க, ஜூமில் பேசியிருக்காங்க. அப்போ அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லைஃப் சப்போர்ட்டை எடுத்துட போகிறோம். there is no hope, we are going to give up, we are going to remove the life support on Sunday. God did a miracle on Saturday morning. விசுவாசிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு இந்தியா டைமில் ஒரு காரியம் நடந்தது. விசுவாசிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது அவருக்கு எனக்கு தான் தெரியும். விசுவாசிங்க ஒரு அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 வாரமாக 5 நாளாக இருந்திருப்பாங்களா லைஃப் சப்போர்ட்டில்? 5 நாளாக இருப்பாங்க. there was no hope, there was no moment, but God was able and God is gracious to give her life back. Amen. எத்தனை பேர் விசுவாசிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்களில் 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து மார்க் 5ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ ஆண்டவரை விசுவாசித்தாள். தான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தம் அடைவேன் என்று மனதில் அவள் விசுவாசித்தாள். அங்கே அற்புதம் நடைபெற்றது, விடுதலையானாள். அல்லேலூயா. 18 வருடமாக கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ, அவள்
ஆலயத்துக்கு வந்திருக்கான். நம்மனா என்ன சொல்லுவோம்? எனக்கு கூணு, எனக்கு பாஸ்டரே பார்க்க முடியாது, நான் இப்படியே இருக்கணுமா? அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறேன்? அங்கே போய் சும்மா நான் இப்படியே இருக்கணுமா? எதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு அவன் ஆலயத்திற்கே வந்திருக்க மாட்டோம் நம்மனா. அந்த அம்மா 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ ஆலயத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்துல இயேசு அவளுக்கு விடுதலையை கொடுத்தார். விசுவாசி ஒரு சொல்லுங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அதில் என்ன தெரியுமா? பிசாசு அந்த ஸ்திரீயை கட்டி வைத்திருந்தான் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். லூக் சாப்டர் 13 verses 11 through 16. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் தேவனை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்கிறாரு 16வது வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே, அப்போ வாசிங்கன்னா, அப்ப யார் அந்த ஸ்திரீக்கு பலவீனத்திற்கு காரணமாக இருந்தா? யாரு? சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. 18 வருடமாய் கட்டியிருந்த சாத்தான் கட்டியிருந்தான். அப்போ இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நீங்கள் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து ஆண்டவர் அநேகரை உயிரோடு எழுப்பினார் என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலே தபித்தாள் என்றதான ஒரு சீஷியை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 40 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையினால பேதுரு ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். 37வது வசனம் சொல்லுது, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். எப்படி? 37வது வசனம், வியாதிப்பட்டு என்ன செய்துட்டா? படுக்கையில் கிடந்தான்னு சொல்லல, மரணம் அடைந்தாள். அப்போ அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தினார்கள். அப்படி என்னாச்சோ? ப்ரிப்பரேஷன். எதற்காக? பெட்டியில வைத்து அடக்கம் பண்ணுவதற்கு அங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில பாருங்க, பக்கத்துல தான் பேதுரு இருக்காரு, பக்கத்துல யோப்பா பட்டணத்துல இருக்காரு. அதனால அவரை உடனடியாக வாங்க அப்படின்னு பேதுருவை அழைத்தார்கள். தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அனுப்பினார்கள். செத்து போயிட்டாங்க, குளிப்பாட்டி பெட்டில் கடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப கூட 2 பேருக்கு விசுவாசம் வந்திருக்குது. என்ன? போய் பேதுருவை கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ணினா அந்த தாயார் உயிரோடு எழும்பிடுவாங்க அப்படின்னு. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? அம்மா தாயேன்னு சொல்லிட்டு நெஞ்சில் அடிச்சிருப்பாங்க. மாரடிப்பதுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். மாரடிப்பது, கூலிக்கு மாரடிக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? செத்து போன யாராவது வீட்டுக்கு போய் காசு கொடுத்தாங்கன்னா 4 பேர் வருவாங்க, வந்து இந்த செத்து போன ஆளை இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே அப்படியே அடிப்பாங்க. ஐயோ, நீ என்ன மகராசி, நீ எப்படியெல்லாம் இருந்த, நீ எங்களுக்கு எவ்வளவு பிச்சை போட்ட, நாங்கள் என்ன வளர்ந்தோம், ஐயோன்னு பாட்டு என்ன பாடு. அது பேர் கூலிக்கு மாரடிக்கிறது. அப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு அநேகர் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? போய் பேதுருவை அழைத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? ஒரு விசுவாசம் அந்த இடத்துல நடக்கிறது. பேதுரு எழுந்து அவர்களுடனே போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவளை மேல் வீட்டுக்கு, அவனை யார? பேதுருவை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கோள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளை எல்லாம் காமிச்சாங்க. எல்லாம் பேதுரு என்ன செய்தாரு? எல்லாம் வெளியில போங்க அப்படி சொன்னாரு. ஏன் தெரியுமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்கள் இணைந்து ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் நம்ம ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது சுகம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் விசுவாசிக்கணும். இல்லை 2 பேர் இருந்துட்டு ஆமாம் இவங்க ஜெபிக்கிறாங்க, அன்னைக்கு இப்படி தான் ஜெபம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு யாராவது 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வெளியில் போச்சிடணும். ஹல்லேலூயா. அதுதான் பேதுரு செய்தார். என்ன செய்தார்? இதுதான் இயேசு செய்தார். எங்கே செய்தார்? அந்த ஜெப ஆலய தலைவனாகிய அந்த எவீரு வீட்டில் செய்தார். எவீரு வீட்டில் என்ன சொன்னார்? எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொன்னார். அங்கேயே வெளியில் தார தப்பட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, சரி ஊதிட்டு இருக்கிறாங்க. மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்குது. அப்படி
விசுவாசம் இல்லாதவர்களை அவர் வெளியே அனுப்பிவிட்டு ஜெபித்தார் இயேசு. அதே போல பேதுருவும் சொல்கிறாரு, எல்லாரையும் வெளியே போய் சொல்கிறார். அவர் முழங்கால் படியிட்டார், ஜெபித்தார், தபித்தாளே எழுந்திரு என்றார். தபித்தாளை ஆண்டவரே எழுப்பும் அப்படின்னு சொல்லல, அப்படி சொல்லல, ஜோம் பண்ணிட்டார். இயேசு ஜோம் பண்ணாரா? லாசரு என்பது, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கேன். அதுதான் அவருடைய ஜெபம். இந்த இடத்துலையும் பேதுரு ஜெபம் பண்ணது உண்மைதான். ஆண்டவரோடு கூட அவன் தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறான். ஆண்டவரத்தை தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறான், முடிஞ்சிச்சு. ஆனால் தபித்தாளை பார்த்து, ஆண்டவரே தபித்தாளை எழும்பும், தபித்தாளு சொல்லல, தபித்தாளே எழும்பு அப்படிதான் சொல்றாரு. லாசருவே எழும்பி வா அப்படிதான் சொன்னாரு. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுங்க. My problem, you leave from my life. You travel, get out of my way. அப்படி சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வியாதியை பார்த்து சொல்லணும், you get out of my body in Jesus name. அப்படி சொல்லணும். இன்றைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளவும் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். Now you have received the power and authority from the Lord Jesus. Now you need to exercise the power and authority when you face any problem. Hallelujah. Hallelujah. உங்க பாஸ், நீங்களே பாஸ் தான் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய இருக்காங்க பாஸுங்க, சிஇஓ வரைக்கும் இருக்காங்க, சிஎஃப்ஓ இருக்காங்க, ரீஜனல் டைரக்டர் இருக்காங்க, ஸ்டேட்ஸுக்கே, அதாவது ஸ்டேட்ஸ் நடந்துருது, யூஎஸ் கம்ப்ளீட்டுக்கு டைரக்டர் இருக்காங்க. இப்படிலாம் நிறைய பொசிஷனில் இருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அதிகாரி இருப்பார் பாருங்க. அவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்காரு. அந்த அதிகாரத்தை உங்களுடைய சபார்டினேட்ஸ் கிட்ட போய் நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? சொல்லி அவங்கள செய்ய வைக்கணும். நீங்கள் அவர்கிட்ட போய், சார் நான் சொன்னேன் சார், செய்ய மாட்டாங்கிறான் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ சரியில்லை, லாய்க்கில், கெட் அவுட்னு சொல்லிட்டு உங்களை தான் முதல்ல அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரிஞ்சுதா இல்லையா? எங்க பாஸ் யார்? ஆபிரகாம். எங்க இமிடியட் பாஸ் யாரு? சாரா. இப்ப நான் யாரு? சொல்லுங்க. எங்க பாஸ் யாருங்க? ஆபிரகாம்ங்க. எங்க இமிடியட் பாஸ் யாரு? சேரா. அப்ப நான் யாரு? ஹேகர். சத்தமா சொல்லுங்க தயவு செய்து. சிலவங்க சொல்றாங்க, நான் சொன்னேன் பாஸ்டர். நீங்க சொன்னீங்கன்னா வாய்க்குள்ளே முனைங்கன்னா ஒன்றும் கேட்காது, தயவு செய்து. ஹேகார்ட்ட அவளை சரியான விதத்தில் நடத்தாம கடினமா நடத்தினது யாருங்க? ஆபிரகாமா? பாஸா? இமிடியட் பாஸா? இமிடியட் பாஸ். அதுதான் இமிடியட் பாஸுக்குள்ள பவர். ஒரு ஆளியா சொல்லுங்க. இப்ப நீங்க இமிடியட் பாஸ், உங்களுக்கு தான் பிசாசு பிரச்சனை எல்லாம் இருக்குது. நீங்க உங்க பவரை எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு ஆளியா சொல்லுங்க. அப்பதான் அந்த இமிடியட் பாஸ் பவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது சபார்டினேட் ஓடி போயிடுவான். இது ஆபீஸ்ல செய்ய சொல்லலைங்க, பிசாச செய்ய சொன்னேன். ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன். என்ன சில விஷயங்கள் பாஸ்டர் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் பாஸ்டர். அந்த வேவ் லெங்த்தில் பேசணும். என்ன வேவ் லெங்க்த்து? என்ன வேவ் லெங்க்த்து எனக்கு தெரியல. 940 ஏஎம்மா எஃப்எம்மா ஒன்றும் புரியல. 43.7 என்னெல்லாமோ சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறதுனால பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போச்சு. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்காரு. அவர் நம்மளை பேக்கப் பண்றாரு. The Lord is your refuge. The Lord is your stronghold. He backs you up and He has given you the power and you are going to exercise your power against the enemy. Hallelujah. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லா எழுப்பி நிற்கலாம். Hallelujah Jesus. ஆண்டவரே, இந்த நாளில் பிசாசு எங்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரலும். நாங்க எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் சஞ்சரிக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு யுத்தம் உண்டு. கர்த்தாவே, இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும். Lord, I pray that you
Help them to exercise the power that you have given unto them. Lord, we know that you have equipped with your power and authority, but still we are not able to exercise our power and authority against the enemy. Lord, I pray that every fear shall be gone in Jesus' name. ஆண்டவரே, சரீர பிரகாரமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. சுகவீனத்தோடு வந்திருக்கிறவருடைய சுகவீனங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும், ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். பலவிதமான சரீர பலவீனங்களோடு தலைவலி, பேக் பெயின் இப்படி வந்திருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகும்படியாக உனக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற அடிக்கடி வருகிற பலவீனங்களை, பலவீனத்தின் ஆவிகளை, அந்தகார சக்திகளை முறியடிக்கிறோம். We come against the spirit of infirmities in the name of the Lord Jesus Christ of Nazareth and deliver your people from every kind of sicknesses and every kinds of diseases and every kinds of sudden life gone in Jesus name. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தும். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்தரலும். Quicken the mortal bodies of your people, those who have a lot of ailments in their bodies. There are times the doctors say the tissues are dead. There are times the doctors say there is no opportunity, there is no chance for healing. But we believe you are the God of miracles, Lord. Bless your children. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பிரகாரமாக இக்கட்டுகள் எப்படி வர முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். வியாதிகள் வரலாம், தீராத நோய்கள் வரலாம், மரணம் நேரிடலாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை எப்படி பாதுகாத்தார், எப்படி அவர்களுக்கு அரணான கோட்டையாக இருந்தார் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இருந்தார் என்பதை பார்த்தோம். மரித்து போன தபித்தாளை தேவன் எப்படி உயிரோடு எழுப்பினார் என்பதை பார்த்தோம். இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இக்கட்டு நாளிலே நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாக இருந்து நீர் எங்களை விடுவிக்கிற தேவன், நீர் நல்ல தேவன் அப்பா. உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு துணை நின்று எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.